Yummy! 안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்க ஹான்சன் சகி. நான் எல்லாரும் வாங்க நம்ம ஜிம்குள்ள பல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேஹோப்போட எஃப்எஃப் அதாவது 5 ஷாட் மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த டைட்டில் இஸ் கோஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து முன்னாடி போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும், கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்க அப்போ இந்த ஷாட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸாகவே பண்ணிக்கோங்கண்ணா. அவங்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சனால இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணதோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்குள்ள ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஐ மீன் நீங்கள் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பீங்க. எழுந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனில் வந்து குக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. பார்த்தா நீங்கள் நைட்டு க்ளீனாக பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போன திங்ஸ் எல்லாமே மூளைக்கு சிதறி கிடக்குது. நீங்கள் அங்கே கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க. கிச்சன்ல வந்து ஒரு இடத்த வந்து நோட் பண்ணி பாக்குறீங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அங்க நிக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனா உங்களுக்கு சரியா தெரியல. நீங்க ஒரு மாதிரி உங்க கண்ணை சுருக்கிக்கிட்டு அந்த பர்சனை பாக்குறீங்க. பட் உங்களுக்கு அது யாருமே தெரியல. நீங்க அந்த பர்சன் கிட்ட போய் யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அதை பார்க்க மனுஷன் மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி பிளாக் கலர் ஷேடோ மாதிரி இருக்கு. பட் ஆனா அந்த மனுஷனுக்கு கை கால்லாம் நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி புகை மாதிரி இருக்கு. நீங்க திரும்பி பாக்குறீங்க, அதோட ஃபேஸ் ஒரு மாதிரி இங்க செதஞ்சு ரத்தம் சொட்ட அந்த போர்ஷன் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட கண்ணு மாதிரி ரெட்டா இருக்கு. அதை விட ரொம்ப கோவமா இருக்கு. நீங்க அந்த பர்சனை பார்த்து அழிந்து கத்துறீங்க. ஆக்சுவலி இதெல்லாமே உங்க கனவு. பெட்ல இருந்து இப்பதான் பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க. நீங்க ஒரு மாதிரி கத்திட்டு எழுந்திருப்பீங்க. ஒரு மாதிரி எச்செல்லாம் முழுங்கிக்கிட்டே அப்படியே சுத்தி பாக்குறீங்க. நீங்க உங்க பெட்ரூம்ல தான் இருக்கீங்க. கனவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சமாதானம் ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்க அந்த ஷாக்ல இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இப்போதான் வந்து டைம் பாக்குறீங்க. பார்த்தா டைம் வந்து நீங்க ட்ரீம்ல இருந்து வேக்கப் ஆயிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி டைம் பாக்குறீங்க. 7:30 போல ஆகுது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆனா உங்களுக்கு அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரத்தம் சுட்டு முன்னாடி நின்ன அந்த ஃபேஸ் அது உங்களுக்கு வந்து போகுது. சரின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்குலாம் ரெடி ஆயிட்டீங்க. சரி குக் பண்ணிட்டு போகலாம். அப்படி டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கேண்டீன் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவசரமா கிளம்பிட்டு இப்போ வந்து கிச்சனுக்கு வரீங்க. கிச்சனுக்கு வரக்குள்ள ஒரு விஷயத்த நோட் பண்றீங்க. உங்களோட வீட்டுல வந்து நீங்க மட்டும் இல்ல, யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு பிரசன்ஸ் உங்களுக்கு. இது வந்து நெகட்டிவா கோஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. யாரோ உங்க கூட இருக்கிற மாதிரி மட்டும் இருக்கு. அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு ஃபியர்லாம் இல்லை, ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பி பார்த்துருப்பீங்க. பார்த்தாங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு நீங்க அகைன் குக் தான் பண்றீங்க. குக் பண்ணிட்டு நீங்க வந்து டைனிங் டேபிள்ல வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஏதாச்சும் திரும்பக்குள்ள நீங்க அந்த டிவி, அவங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சோஃபா மாதிரி போட்டு லிவிங் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. பேய்லாம் கிடையாது, மனுஷங்க தான். யாரோ ஒரு பையன் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா பாக்குறீங்க. உங்களுக்கு இத பார்க்கக்குள்ள ட்ரீம்ல உங்களுக்கு வந்த ஃபேஸா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கன்னா ஒரு மாதிரி பயத்துல எச்செல்லாம் முழுங்கிக்கிட்டு பாக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்க கழுத்துல போட்டிருப்பீங்க இல்லையா கிறிஸ்டல், அத டைட்டா ஹோல்ட் பண்றீங்க. பண்ணிட்டே யாரு உள்ள இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இப்பதான் அந்த பர்சன் திரும்பி பாக்குறாரு. நீங்க பார்த்ததுமே கத்துறீங்க. என்னாச்சு, இதுக்கு இப்ப கத்துறீங்க? நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடி வர்றாரு. இங்க நீதான்
ஐஸ் எல்லாம் ஓபன் பண்ணி ஒரு மாதிரி நிதானத்துக்கு வந்து பார்த்தா அது ஜெய்ஹோப் தான். நீங்க நான் தான் ஜெய்ஹோப். இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவன். இங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நான் டோர் க்ளோஸ் பண்ணி தானே வச்சிருந்தேன். அது வந்து நான் உள்ள வரும்போது டோர் ஓப்பன்ல தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம என்கிட்டயும் ஒரு கீ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கீ எடுத்து அவர் காமிக்கிறாரு. ஆக்சுவலி ஒரிஜினல் கீ வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். உங்ககிட்ட இருந்தது ஸ்பேர் கீ. ஸோ என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கீயை காமிக்கிறாரு. நான் மேலும் லாக் பண்ணியிருந்தேனே. இல்ல, நான் லாக் ஓபன் பண்ணக்குள்ள ஓப்பன்ல தான் இருந்துச்சு. நீங்க யாரு? நீங்க என்ன பண்றீங்க? அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி பதட்டமா எழுந்து நிக்கிறீங்க. சோ இப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ நீங்க தான் உங்க ஃப்ரெண்டுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு மூலமா தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா, பட் ஆனா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றீங்க. கால் பண்ணா அவனா எடுக்கவே மாட்டேங்கிறா. உங்களுக்கு கடுப்பா இருக்கு. நீங்க ஒரு மாதிரி பதட்டமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெகோப் அதை நோட் பண்றாரு. ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. அது வந்து நான் வேற அப்பார்ட்மெண்ட் பாத்துக்கிறேன். பட் ஆனா அது வரைக்கும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க இருந்துக்கோங்க. ஆனா நானும் இங்கதான் இருப்பேன். என்னால வெளியில வேற அப்பார்ட்மெண்ட்ல பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்திலே சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கால் பண்ணா என்னன்னா காலே எடுக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு சரியான டென்ஷன். இங்க பார்த்தா ஆபீஸ்க்கும் டைம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு மாதிரி சரின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃபுட்டை சாப்பிடலான்ட்டு தான் குக் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா நீங்க வந்து சாப்பிடறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நீங்க அவசரமா ஐடி கார்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்ப வெளியேதான் போறீங்க. ஜீகோ பாக்குறாரு, ஆனா எதுவும் சொல்லல. சரின்னு சொல்லிட்டு அவர் ரூம்க்கு வந்து பார்த்தா ஃபுல்லா உங்க திங்ஸ் தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ உங்க சைட் பார்த்தா நீங்க வந்து ஓரளவுக்கு இப்படியோ வந்துட்டீங்க. உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுதான், பட் ரொம்பலாம் இல்ல, ஒரு 10 minutes அந்த மாதிரிதான் லேட் ஆயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா உங்களோட சீட்ல உட்காந்து உங்களோட ஒர்க்கை தான் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட கொலீக்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் வந்து உங்ககிட்ட போய் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தா உங்க ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்குமே வரல, கால் அடிக்க மாட்டேங்கிறா. நீங்க சரி ஏதோ பிஸியா இருப்பா போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறீங்க. ஸோ அப்படியே அந்த ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். நீங்க வந்து கேண்டீன்ல சாப்பிட்டுருப்பீங்க. நீங்க குக்லாம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சாப்பிடதான் டைம் இல்லை. உங்களுக்கு அது வேற, ஐயோ இப்போ போனதும் அது வேற நான் கிளீன் பண்ணுமே, இந்த பையன் வேற வந்தா ஏதாவது நினைச்சுப்பானோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே உங்க திங்கிங் எல்லாம் போகுது. நீங்க இப்ப வந்து ஜெய்ஹோப்ப பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ அதெல்லாம் அப்படியே திங்க் பண்ணி பாக்குறீங்க. செம்ம இதா இருந்தால பணக்கார பையன்லாம் இப்படிதான் இருப்பானுங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு அப்படியே உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஹிட் ஆயிருக்கும். அது திடீர்னு போயிட்டான், பணக்கார வீட்டு பையன் இல்ல, ஏதாச்சும் கேஸ்ல மாட்டிருப்பான், பொண்ணுங்க விஷயமா இருக்கும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னது உங்களுக்கு இப்ப உங்க திங்கிங்ல வருது. எங்கன்னா ஒரு மாதிரி அலண்டு போய் உட்கார்ந்துருக்கீங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் நீங்க அந்த பையன் கூட தானே ஸ்டே பண்ண போறீங்க. உங்களை ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்படின்ற மாதிரி, உங்க ஜீகப் கூட தானே ஸ்டே பண்ண போறீங்க. உங்களை ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி பயத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன் என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அப்படியா இருக்க, இல்லையா அப்படியா சொல்லி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல உன் ஃபீஸ பார்த்தா எதையோ பார்த்து நல்லா பயங்கரமா பயந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் காலையில வந்து அந்த கனவு ஐயோ எல்லாமே மண்டக்குள்ள ஓடி என்ன பாடா படுத்துதே அப்படிதான் இருக்கு. பயங்கர தலைவலி. சரின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சில் பண்றீங்க, ஐ மீன் காஃபி குடிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இப்போ அகைன் வந்து உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்றீங்க. ஸோ எப்படி டைமா இருக்கும், ஒரு 9:30 போல. பிகாஸ் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ ஒரு 9:30 போலதான் வீட்டுக்கே வரீங்க. உங்களுக்கு இதுக்கு மேல குக் பண்ணி வேற நீங்க சாப்பிடணும். காலையில நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மாதிரி கடுப்பாவே வரீங்க. பார்த்தா அங்கேயும் வந்து ஜெய்ஹோப் வந்து அந்த சோஃபாவில் வந்து உட்கார்ந்துருக்காரு. டிவி ஓடிட்டு இருக்கு.
நீங்க அகைன்னு பார்த்து கத்துறீங்க. ஜேகப் வந்து உங்களை பாக்குறாரு. உங்களை பார்த்து முறைச்சிட்டு எதுவுமே கண்டுக்கல. அகைன் டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்க ஒரு மாதிரி உங்க ஹார்ட்ல கைய வச்சுட்டே போறீங்க. நீங்க ஆஹ் நீங்க வந்து நேர கிச்சனுக்குள்ள தான் போறீங்க. நீங்க ஜேகப் தான், ஏய் ஆ என்ன வந்தோடனே கிச்சனுக்குள்ள பாரு, இந்த ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடுற பழக்கம்லாம் வந்துட்டு இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்களுக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு டயர்டா இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துருவேன். நீ தமிழ் தானே, உனக்கு நான் பேசுறது நல்லாவே புரியுதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா வந்து ஒரு கோல்டு டோன்லயே கேக்குறாரு. நீங்களும் பாக்குறீங்க, சரி புரியுது, அப்புறம் என்ன, ஓ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் குக் பண்ணி தான் சாப்பிடணும், நான் குக் பண்ணிட்டாவது போறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே குக் பண்ணிட்டேன், நீ ஜஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மட்டும் போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் ஸ்மைல் கொடுக்குறீங்க. ஜேகப் ஆனா கண்டுக்கல. அவர் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு நம்ம புஷ்ன்னு போயிருக்கோம், உங்களுக்கு கடுப்பா இருக்கு, இன்னும் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. பரவாயில்லைங்க, நீங்க எதுக்கு எனக்காக குக் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, காலையில நீ குக் பண்ணி வச்சுதான் நான் சாப்பிட்டுட்டேன், சோ அதுக்கு பதிலா உனக்கு நைட்டு குக் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இப்ப வந்து சாப்பிடறதுக்கு உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, நீங்க என்ன குக் பண்ண வேணாம், அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். நீங்களும் கடைன்னு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 5 நிமிஷத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்க ஜியோ பாக்குறாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடாத, எடுத்து கிளீனா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு. அப்புறம் சும்மா இங்க கண்ணுக்கு முன்னாடி என் கண்ணுல பண்ற மாதிரி உன்னோட இன்னவியர்ஸ் எல்லாம் காயப்படாது, ஒழுங்கா நீட்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணு. அதே மாதிரி ஒரு ரூம்ல இங்க அவ்வளோ ஸ்மெல்லு, நீ பொண்ணு தானே, அது ஏன் ரூம், என்னால அந்த சின்ன ரூம் எல்லாம் எடுத்துக்க முடியாது, நீ வேணா அந்த ரூம் எடுத்துக்கோ, நான் என் ரூம்ல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க நீங்க என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குற? இல்ல நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, திரும்ப எல்லாத்தையும் எடுத்து பக்கத்து ரூம்ல ஷிஃப்ட் பண்ண டைம் ஆயிடும், நாளைக்கு நான் சீக்கிரமா வேற போகணும், ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் நான் தூங்கிக்கிறேன், நீ எனக்கு வீக் ஆஃப் அப்போ நான் சேஞ்ச் பண்ணிடுறேங்க ரூம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏதாவது பண்ணி தோலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போறாரு. பார்த்தா ரூம் எல்லாம் நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க இப்ப கழட்டி போட்ட ட்ரெஸ் தான் அங்க இங்கேயும் கிடக்கு, நீங்க வந்த அவசரத்துல அதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணிருக்காரு. உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி மடிச்சு வச்சிருக்காரு. நீங்க பாக்குறீங்க, ஐயோ இதெல்லாம் பண்ணானா அப்படின்ற மாதிரி. நீங்க இப்போ வந்து ஜேகப் வந்து ரூம் டோர் தான் நாக் பண்றாரு. ஆனா ஓப்பன்ல தான் இருக்கு, பட் வெளியே நின்னுட்டே நாக் பண்றாரு. உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதும் பார்த்தா உங்களோட ட்ரெஸ் அங்கங்க கிடக்குது. நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு அதை எடுத்து கையில வச்சுக்கிறீங்க. இந்த ஜேகப் தான் என் ட்ரெஸ் எடுத்துட்டு போக வந்த அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதுமே ஜேகப் அந்த கபோர்ட் ஓபன் பண்ணலான்ட்டு போவாரு. யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இல்ல நீ எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்க நீங்க என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அகைன் ஏய் ட்ரெஸ் மட்டும் இல்ல, என் திங்ஸும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், அப்புறம் என்னோட டைரி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு என் டைரி எடுத்து படிச்சியா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க அப்படின்ற மாதிரி பச்சையா போய் சொல்றீங்க. இந்த ஜேகப் உங்களோட டேபிள் இருக்கும் இல்லையா, அது பெட்டுக்கு பக்கத்துல குட்டியா யூனிக்கா ஒரு டேபிள் இருக்கும், அதுல பாக்குறாரு. பார்த்தா அதுல அந்த டைரி இருக்கு. நீங்க அதை மறைச்ச மாதிரி நிக்கிறீங்க. ஆல்ரெடி ஜேகப் அதை பார்த்து கிளீன் பண்ணக்குள்ளேயே நான் எடுத்துட்டு வரேங்க நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகப்போ அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. நீங்க தான் தலையே அடிச்சுட்டு அப்படியே பெட்ல உட்காருங்க. பூச்சி அந்த ஆள் படிச்சு பாத்துருப்போம், அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு டைரி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்குது, இவர் வந்து கிளீனாரு, இந்த மாதிரிலாம் அழுக்கா போடாத, ட்ரெஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போடாதுன்னு ஒரு பொண்ணு மாதிரி அவ்வளவு சுத்தமா இருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. ஒரு பொண்ணா இருந்துட்டு நீங்க அது எதுவுமே வந்து
மெயின்டைன் எல்லாம் பண்ணல. கிச்சனே கூட கொஞ்சம் நீங்க வந்து ஒரு மாதிரிதான் வச்சிருந்துருப்பீங்க. இப்போ ஜேகப் வந்து அதை கிளீனா அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க நான் பாக்குறீங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் திட்டுவாருன்னு சொல்லிட்டு நீங்க ஜேகப்போட திங்ஸ் எல்லாத்தையுமே, டைரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஜேகப் கிட்ட கொடுக்குறீங்க. இதுல ஒரு பொருள் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட பாக்காம ஜஸ்ட் ஒரு லுக்கு தான் விட்டுருப்பாரு. விட்டுட்டு சொல்றாரு, இல்ல நான் எதுவும் எடுக்கல, நான் அந்த மாதிரி பண்ணலாம் இல்ல, சீரியஸா நான் எதுவும் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப நான் போய் சொல்றேன்னா இதுல ஒரு வாட்ச் இருந்திருக்கும், அது என்ன அந்த வாட்ச் அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டா கேட்டாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி பாக்குறீங்க, பிகாஸ் நீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு அந்த வாட்ச் பார்த்ததுமே பிடிச்சிருந்திருக்கும். அதனால நீங்க வந்து சரி இதுக்கு மேல வந்து கேட்கவா போறாரு அப்படின்ற ஒரு தைரியத்துல எடுத்து யூஸ் பண்ணிருப்பீங்க. இங்க ஜேகப் கேட்டதுமே நீங்க ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. என்ன முழிக்கிற, வாட்ச் என்னன்னு கேட்டேன். அது அது வந்து மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், ரூம்ல செக் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. சாரி ஓடுறீங்க. ஓடி போய் இந்த ரூம்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த வாட்ச் ஏதாவது திரும்ப கொடுக்குறீங்க. அதை பார்த்ததுமே வாட்ச் யூஸ் பண்ணியே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க இல்லையே அப்படின்றீங்க. பேசலாத யூஸ் பண்ணிருக்க, யூஸ் பண்ணதானே. அது வந்து சாரி சார், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு. அந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதான் அழகா இருந்தா எப்படி யூஸ் பண்ணிருவியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாரு. இந்த பார், இன்னொரு வாட்டி உனக்கு சம்பந்தம் இல்லாத பொருள் ஏதாவது இங்க இருந்துச்சுன்னா அதை நீ டச்சே பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே, இப்ப எதுக்கு இவ்வளவு ரூடா பேசுறீங்க? நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் அதை யூஸ் பண்ணேன். நான் இனிமே உங்க பொருளை எதுவும் எடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்கும் ஜேகப் சொன்னது. ஜேகப்க்கு புரியுது அவர் ரொம்ப ரூடா தான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து உனக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஓ நல்லதுக்கு தான் நான் சொன்னேன், அதை நீ கூட சீக்கிரமே புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அதை எடுத்து வச்சுக்கிறாரு. சோ இப்ப வந்து அப்படியே டான்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால ஒரு மாதிரி எதுவும் ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உங்களால நல்லா மூச்சு விடவே முடியல. யாரும் நெஞ்சில உட்காந்து உங்க கழுத்தை போட்டு அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கன்னா ஒரு மாதிரி கழுத்தை அங்கேயுமே திருப்புறீங்க. உங்களால ரிலாக்ஸ்டா மூச்சு விடவே முடியல. ஒரு மாதிரி திடீர்னு கதிரி அடிச்சு ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறீங்க. பார்த்தா உங்க மேல ஒரு பிளாக் கலர் ஷேடோ. நீங்க கிச்சன்ல பாத்தீங்க இல்லையா, ஒரு எரிஞ்சு போன உருவம் ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுட்டு இருந்துச்சு. அதே உருவம் உங்க நெஞ்சு மேல உட்காந்து உங்க கழுத்தை பிடிச்சு அமுக்கிட்டு இருக்கு. நீங்க அத 5 daysல பாக்குறீங்க. உங்களை ஒரு மாதிரி கிரீப்பியா பார்த்து ஒரு ஸ்மர்க் பண்ணது. அதோட அந்த ஸ்மைலிங் சவுண்ட கேட்டது கேட்கவே அவ்வளவு பயமா இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஹெவியா ரைஸ் ஆகுது. நீங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது, உங்களால ஸ்லீப்பிங் பேரலைசிஸ் ஆன மாதிரி உங்களுக்கு கை கண்ணெல்லாம் அசைக்கவே முடியல. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பயந்து அந்த உருவத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த உருவம் கொஞ்சம் கூட அசையாம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு உங்க கழுத்தை பிடிச்சி ஸ்ட்ராங்கா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க அவ்வளவுதான் நம்ம சாக போறோம்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த டைம்ல ஒரு கை வந்து அந்த உருவத்தோட கழுத்தை பிடிச்சு தூக்கி வெளியே தூக்கி அந்த ரூமை விட்டு வெளியே தூக்கி எரியுது. நீங்க திரும்ப அந்த உருவத்தை பாக்கலான்ட்டு பாக்குறீங்க. பட் உங்களால பார்க்கவே முடியல. இங்க அதுக்குள்ள ஒரு சவுண்ட் கேட்டு வேக்க பாக்குறீங்க. அது உங்க டோர் நாக்கிங் சவுண்டு தான். இவ்வளவு நேரம் நடந்தது உங்களுக்கு ட்ரீம் தான். பட் ஆனா இது உங்களால ட்ரீமா அக்செப்ட் பண்ணவே முடியல. நீங்க ஒரு மாதிரி இருந்துகிட்டு பதறி அடிச்சு எழுந்து உட்காடுறீங்க. நீங்க ஒரு மாதிரி வேகமா உங்க பெட்டை விட்டு எழுந்து ஓடி வந்து டோர் ஓபன் பண்ணி பாக்குறீங்க. பார்த்தா அது ஜேகப் தான். என்னாச்சு, ஏதாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? அது ஒண்ணு இல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ரூம் சுத்தி பாக்குறீங்க. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் இருக்குல்ல? இருக்கு, அதான் டைம் ஆச்சு, நீ எந்திரிக்கிறேன்னு எழுப்புன, வேற ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேஷுவலா போறாரு.
நீங்க ஒரு கை பண்ணிக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க. உங்களுக்கு ஆனா அது கனவு மாதிரி தெரியல. அது சீரியஸா உண்மையா யாரோ உங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு நிஜமாலுமே நடந்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்க ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருப்பீங்க. சோ இப்ப ஒண்ணுமே புரியாம நீங்க அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு தான் போறீங்க. குளிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மிரர் முன்னாடி ப்ரஷ் பண்ணிக்கிட்டே அப்படியே நிக்கிறீங்க. பார்த்தா உங்க கழுத்துல யாரோ உங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி யாரோ ஒருத்தரோட அந்த விரல் இருக்கும் இல்லையா, அது அப்படியே பதிஞ்சிருக்கு. 5 விரலும் பதியல, ஒரு 3 ஃபிங்கர்ஸ் மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. நீங்க பாக்குறீங்க. அது ஆனா ஒரு மனுஷனோட வந்து விரல் மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு போட்டு அழுத்தின மாதிரி ஒரு தடை மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரெட்டிஷா. நீங்க அதை பாக்குறீங்க, டச் பண்றீங்க, உங்களுக்கு பெயின் ஆகுது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது ட்ரீம்னா அது எப்படி ரியலா உங்களுக்கு பெயின் ஃபீல் ஆகும்? அந்த மார்க் எப்படி உங்க நெக்குக்கு வந்திருக்கும்? உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம நீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துருப்பீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி நீங்க பார்த்தா ஜேஎப் அப்படியே அகைன் வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவரு எதுவுமே கேர் பண்ணல, அவர் படிக்க உட்காந்துருக்காரு. நீங்க வந்து பாக்குறீங்க. இன்னைக்கு வந்து டைம் இருக்கு, ரொம்பலாம் லேட் ஆகல. நீங்க ஒரு மாதிரி ஜேகோப்பே பார்த்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. பிகாஸ் ஜேகோப் நாக் பண்ண அந்த டைம்ல தான் அந்த உருவம் உங்களை கழுத்தை விட்டு, அதாவது உங்களை விட்டு உங்க மேல இருந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிருந்திருக்கும். நீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா வியடா ஜேகோப்பை பார்த்துட்டு நிக்கிறீங்க. நீங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, டக்குன்னு திரும்பி ஜேகோப் உங்களை பாக்குறாரு. என்ன? ஒண்ணு இல்ல, சமைக்கலையா என்ன? சமைக்கணும், எனக்கும் சேர்த்து குக் பண்ணிடு, நைட்டுக்கு நான் குக் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பேசல. நீங்க பாட்டுக்கு சைலண்டா போய் ஏதோ ஒண்ணு குக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான திங்கிங் ஃபுல்லா அந்த ட்ரெயின் மேலதான் இருக்கு. இப்போ கூட உங்க பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். உங்க கிட்ட யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. அது உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அப்படியே படப்படப்படன்னு அடிக்குது. நீங்க ஒரு மாதிரி அந்த குக்கர்ல வந்து காய்தான் வச்சிருப்பீங்க வேக வைக்கிறதுக்காக, அது ஏதோ சாம்பார் வைக்கிறதுக்காக வச்சிருப்பீங்க. அப்ப அந்த விசில் அடிக்குது. டக்குன்னு பதறி அடிச்சு அப்படியே பாக்குறீங்க. கையில கரண்டி வச்சிருப்பீங்க, அது டப்புன்னு கீழே போட்டிருப்பீங்க. இந்த சவுண்ட் கேட்ட ஜேகப் உள்ள வராரு. ஜேகப் உள்ள வந்ததுமே உங்களுக்கு டக்குன்னு அந்த நெகட்டிவ் தாட் இருக்கு இல்லையா, சோ டக்குன்னு ஒரு செகண்ட்ல போன மாதிரி ஒரு ஃபீல். நீங்க திரும்பி பாக்குறீங்க, பார்த்தா ஜேகப் தான். என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓகேதான், ஓகேதான், கழுத்துல என்ன மார்க் அப்படின்ற மாதிரி கரெக்டா கேக்குறாரு. அது ஒண்ணு இல்ல, தெரியல, ஏதாச்சும் தூங்கும் போது எது மேல ஏதோ படுத்திருப்பேன், அதான் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் எதுவுமே வந்து உங்கள்ட்ட அதுக்கு மேல கேட்கல. ஏதாவது ஒரு வாட்டி கொஸ்டின் கேக்குறாரு, நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. அகைன் வந்து உங்களை வந்து நோண்டி கேக்குற மாதிரி அந்த மாதிரி ஏதோ கேட்கல. சரி ஓகேன்னு விட்டுறாரு. உனக்கு இன்னைக்கு பீரியட்ஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க இல்லையே, அதெல்லாம் சொல்லியே. ஆமா, அதெல்லாம் அதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல, எதுக்கும் நீ கையில வந்து சேஃப்டிக்கு எடுத்துட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சம்பந்தமே இல்லாம எதுக்கு இப்ப வந்து இவர் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. எதுக்கு? எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் கிடையாது, எனக்கு இன்னும் 1 வீக் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் அதுக்கு நீங்க கேக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு வேணும் அதை மட்டும் கேளுங்க, தேவையில்லாம என்னோட பர்சனல்ல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு திட்டுறீங்க. இப்ப எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது உன்னோட பர்சனல் இன்டர்ஃபியர் ஆகணும்னு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ பயப்படுறத பார்த்தா எனக்கு ஏதோ தோணுச்சு, அதனால சொன்னேன். பயந்தா பீரியட்ஸ் வந்துருமா? யார் சொன்ன உங்களுக்கு? இப்ப நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எதுக்கும் சேஃப்டிக்கு எடுத்துட்டு போகும், தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பட் ஆனா உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இதை பத்தி பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி என்னதான் இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, சோ லிமிட்டை தாண்டி பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்து நீங்க கண்ண திட்டிட்டு நீங்க குக் பண்ணதை சாப்பிட கூட இல்லை,
அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டீங்க. குக் பண்ணி முடிச்சிருப்பீங்க, திட்டிட்டு அப்படியே கிளம்பிருப்பீங்க. ஆனா ஜேக்கப் வந்து கூப்பிடுறாரு அந்த ரூம் டோர் வரைக்கும். சரி வந்து சாப்பிட்டுட்டு போன்னு கூப்பிடுறாரு. பட் நீங்க கடுப்பாயிட்டு திட்டிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. பட் ஆனா அவர் அந்த ரூமை விட்டு வெளியே வரல, அந்த ரூம்குள்ளேதான் இருக்காரு. சோ இப்போ வந்து உங்களுக்கு புது சிஓ மாறியிருப்பாரு இல்லையா? சோ இப்போ வரைக்குமே நீங்க அந்த சிஓ பார்த்ததே கிடையாது. இன்னும் 10 daysல வந்து அவர் வராரு. 10 daysக்கு அப்புறம் வந்து இந்த கம்பெனில இந்த ஆபீஸ்ல தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக பரபரப்பா இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு உங்க மேனேஜர் வந்து உங்க மேல ப்ரெஷர் போடுறாரு. நீங்களும் சில வழியே இல்லாம அந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டா ஹெட்ஏக் மாதிரி வருது. அது இல்லாம கொஞ்சம் பிரெஸ்ட் வேற பெயின் ஆகுது. அதுக்கு மேல உங்களுக்கு வயிறு பெசிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு நீங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லைட்டா வந்து சிம்டம்ஸ் காமிச்சிருக்கும். பட் நீங்க ஒர்க்ல வந்து மூழ்கிட்டு இருக்கிறதுனால இந்த பெயின்லாம் உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. இப்போ ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது. சரி ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. பார்த்தா உங்களுக்கு பேக் சைட்ல வந்து லைட்டா ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். உங்க ஃப்ரெண்ட் தான் பார்த்து, அதாவது உங்க கொல்லிக்கு ஒருத்தவங்க பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க, "ஒயன் உனக்கு பீரியட்ஸ் இருக்கு பாரு" அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட இப்ப எமர்ஜென்சிக்கு பேட் கூட கிடையாது. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ உங்க கொலிக்குல ஒருத்தவங்க தான் உங்களுக்கு நீவா வேற ட்ரெஸ் வாங்கிட்டு அதே மாதிரி பேட் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. ஸோ நீங்க ஆஃபீஸ்ல அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இப்போ வச்சுட்டு இப்போ உட்காருங்க. பட் உங்களால உட்காரவே முடியல. ஹெவியா ஸ்டொமக் பெயினா இருக்கு. உங்களுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒரு மாதிரி உங்க ஸ்டொமக்க பிடிச்சுக்கிட்டு அப்படியே உங்க டேபிள்ல படுத்திருக்கீங்க. உங்களுக்கு இப்பதான் ஜெரத் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அவர் சொல்லியிருப்பாரு சேஃப்டிக்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி. பட் நீங்க அது வந்து அதை வந்து பெருசா எடுத்திருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு அவரையும் திட்டிட்டு வந்திருப்பீங்க. சோ அவனுக்கு எப்படி தெரியும் எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் வரும்னு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் உங்களுக்கு. ஆனா எதுவுமே சரியா நீங்க தோணவே இல்லை. இப்போ உங்க போன் தான் ரிங் ஆகுது. பார்த்தா அது உங்க ஃப்ரெண்டு தான், உங்க ஸ்டேயா இருக்கா இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் பிடிச்சு கொடுத்துருப்பா இல்லையா? ஸோ அவதான் ஹலோ இருக்கியாடி அப்படின்ற மாதிரி சொல்றான். இருக்காண்டி. என்ன செத்துக்கிட்ட போயிட்டியா என்ன? எத்தனை வாட்டி கால் பண்றது, அட்டன் பண்ண முடியாது உன்னால? இல்லடி அது வந்து சரி இப்ப நீ எங்க இருக்கா? என்னடி ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பீரியட்ஸ், ஸ்டொமக் பெயின், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி எங்க இருக்க? எதுக்கு ஆபீஸ்க்கு வரல? ஏன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற? நீ ஒரு மெசேஜ் கால் எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? அது இல்லடி, ஒரு எமர்ஜென்சிக்காக நான் அப்பா கூட வந்து அப்ராட் வந்திருந்தேன். சோ அதான் என்னால கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல. இப்ப நீ எங்க இருக்க? இப்ப நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். இல்லடி நீ எங்க தங்கி இருக்க? அந்த அப்பார்ட்மெண்ட்ல தாண்டி தங்கி இருக்கேன், வேற எங்க தங்குவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் அது வந்து அதுக்கு மேல எதுவுமே கேட்கல. ஒரு மாதிரி அவ பேசுறதே வந்து மியூட் பண்ண மாதிரி இருக்கு. ஹலோ பட் ஆனா லைன்ல தான் இருக்கா. பட் அவ பேசுறது எதுவுமே உங்களுக்கு கேட்கல. ஹலோ ஸ்டேயா இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவகிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சரும் இல்ல. கடுப்பாயிட்டு இந்த போனை கட் பண்ணிடுறீங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஹிட் ஆகுது. அவ பேசக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா ஏதோ ஒரு விஷயத்த பதட்டமா உங்ககிட்ட சொல்ல வந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்க ஒரு மாதிரி திங்க் பண்றீங்க, என்ன இருக்கும், எதுக்கு அவ அவ்வளவு பதட்டமா எனக்கு கால் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உங்களால அங்க வேலை பார்க்க முடியாது. சோ வந்து உங்க மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு ஆஃப்டர் லீவ் போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. நீங்க வீட்டுல வந்து ஒரு நாக் பண்றீங்க. ஜெகத்தா என்னாச்சு, நீ ஓகே தானே? என்னாச்சு, ரொம்ப பெயினா இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க எதுவுமே சொல்லல, ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு உங்களுக்கு பீரியட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு மாதிரி வாய் திறந்து சுகப்பி ஷாக்கிங்கா பாக்குறீங்க. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி உங்க உள்ளத கூட்டிட்டு போறாரு. பெட்ல படுக்க வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெயின் ரிலீவாக ஹோம் ரெமடிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் கொடுக்குறாரு. பரவாயில்ல ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல மறந்துட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? உனக்குதான் பெயின் இருக்குன்னு தெரியுதுல, உன்னால பேர் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியல, ஏன் டேப்லெட் வாங்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல நான் பெருமையா டேப்லெட் யூஸ் பண்ண மாட்டேன்.
அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னது ஜெய்ஹோப் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டோல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஹெவி பிரீத் அவுட் பண்றாரு. உங்களுக்கு ஜெய்ஹோப்ப பார்க்க பயமா இருக்குது. என்ன இதுக்கு என்ன பார்த்து பயப்படுறது? உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எனக்கு பீரியட்ஸ் வரும்னு? அது வந்து அதுவும் இல்லாம எனக்கு பீரியட்ஸ் வந்தா ஸ்டொமக் வலிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி கரெக்டா சொல்ற அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஜெய்ஹோப் அது ஒண்ணும் இல்ல, எனக்கு தோணுச்சு. அதான் உனக்கு ஏன் தோணுச்சு? அது தோணுச்சு, ஏன்னா எனக்கு தெரியல. அதுக்கு தான் சொன்னேன். சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. உங்களுக்குதான் ஒரு மாதிரி இருக்கு. அன்னைக்கு நைட் வந்து ஜெய்ஹோப் தான் உங்க ரூம்ல அப்படியே சேர் போட்டு உட்காந்து உங்களை பாத்துட்டு இருந்திருப்பாரு. அன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த வந்து தாட்டுமே கிடையாது. பட் ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா இருந்திருக்கும். அன்னைக்கு ஒரு நைட், அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லையா, அன்னைய நைட் வந்து நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. பிகாஸ் ஜெய்ஹோப் வந்து உங்க ரூம்ல தான் இருக்காரு. உங்க ரூம்ல உங்களை பார்த்துட்டு சேர் போட்டு அவர் அப்படியே உங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு. நீங்க வந்து நல்லா தூங்குறீங்க. இப்போ மார்னிங் வந்து ஒரு 7 o'clock போல அவர் உங்க எழுப்பெல்லாம் இல்ல, நீங்களாவே வேக்கப் ஆகுறீங்க. இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறீங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு சரியா தூக்கமே இருந்திருக்காது. இடையில முடிச்சு டிஸ்டர்ப் ஆகி எழுந்திருப்பீங்க. பயங்கரமான ஒரு கெட்ட பேய் கனவு அந்த மாதிரிதான் வந்துட்டு இருந்திருக்கும். சோ இன்னைக்குதான் நீங்க நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க. பார்த்தா சேர் மட்டும் இருக்கு, ஜெய்ஹோப் இல்ல. உங்களுக்குன்னா ஒரு நாள் கன்ஃபியூஸ்டாவே இருக்கு. ஜெய்ஹோப் மேல டவுட்டா இருக்கு. இவர் எதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணணும்? அதே மாதிரி இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திங்க் பண்றீங்க. இப்போ நீங்க வந்து கிச்சனுக்குள்ள போறீங்க. இங்க கிச்சனுக்குள்ள போனா ஜெய்ஹோப் தான் நீங்க குக் பண்ணிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆஃபீஸ்க்குலாம் ரெடி ஆகி வரீங்க. இங்க ஜெய்ஹோப் வந்து உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்றாரு. ஒன்னு கேட்டா உண்மையை சொல்வீங்களா? என்ன என்ன சொல்லணும்? உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஜெய்ஹோப் ஒரு மாதிரி வேர்டஸ் உங்களை பாக்குறாரு. என்ன? இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டேன். இல்ல எனக்கு ஒண்ணு தெரியாது. இல்ல உங்களை பார்த்தா அப்படி தெரியல. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாளாவே என்ன வாட்ச் பண்ணவங்க மாதிரி தோணுது. எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, எனக்கு என்ன எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், என் பாடி எப்படி ரியாக்ட் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம எனக்கு பீரியட்ஸ் வருது உங்களுக்கு எப்படி கரெக்டா தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அதான் சொன்னேன்ல, எனக்கு நான் ஒரு கெஸிங்ல தான் சொன்னேன். ரொம்ப பேசாத, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா உங்களுக்கு இதுவும் டவுட்டாவே இருக்கு. பட் இப்படியேதான் கொஞ்ச நாள் டேஸஸ் எல்லாம் போயிருக்கும், ஒரு 1 week போல. சோ இங்க ஜெய்ஹோப் வந்து நல்லாவே கூட மேட்ச் ஆயிட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு. உங்க கூட நல்லா பேசுறாரு, சிரிக்கிறாரு. உங்களுக்குமே ரொம்ப வந்து மனசுக்கு ஒரு மாதிரி ஆறுதலா இருக்கு. நம்ம மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு. அவர் கூட நல்லாவே மேட்ச் ஆயிட்டீங்க. நீங்க வந்து ஸ்டார்டிங் வந்து ஜெய்ஹோப் வந்து தப்பா நினைச்சிருக்கீங்க இல்லையா? சோ இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு குட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காரு. உங்களுக்குன்னா ஜெய்ஹோப்ப வந்து பிடிச்சிருக்கு. நீங்க ஜெய்ஹோப்போ நிறைய நிறைய பேசிக்கிறீங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே, எல்லா பேட் மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜெய்ஹோப் கிட்ட சொல்றீங்க. அவர் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆறுதலா பேசுறாரு, உங்களுக்கு ஆறுதலா இருக்காரு. நீங்க ஜெய்ஹோப் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேஃப்டியா ஃபீல் பண்றீங்க. சோ இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்திருப்பாங்க, உங்க ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்த வேகம் நேரம் உங்களதான் தேடிட்டு ஓடி வராங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்த்ததுமே ஹக் பண்றீங்க. ஹே என்னடி சொல்லாம கொள்ளாம போயிட்ட, நான் எவ்வளவு பயந்து போனேன் தெரியுமா? நீ எங்க இருக்க? ஏய் என்னடி ஏன் இப்படி மூச்சு வாங்கி ஓடி வந்த? எங்க இருக்கா? செலக்ட் பண்ணல, அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? எனக்கு என்ன ஆபத்து? ஒண்ணுலையே, நீ நல்லா தானடி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். அந்த அபார்ட்மெண்ட்ல ஏதாவது பாத்தியா? இல்லையே, நான் தான் பாக்கலையே. என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசுற? அது வந்து ஹே உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அறிவு இருக்காரு உனக்கு. அந்த பேகன் வரமாட்டாருன்னு சொன்னேன், அதனால திரும்ப வந்துட்டான் தெரியுமா? என்ன? ஆமா,
அந்த பையன் திரும்ப வந்துட்டான். வந்துட்டு இது ஏன் வீடு, நீங்க என்ன பண்றேன்னு கேட்டேன்னு தெரியுமா? நல்ல வேலை நான் போயிடுறேன், வேற அபார்ட்மெண்ட் பார்த்து போற வரைக்கும் நீங்க இருந்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் எதுவும் சொல்லல. சரின்னு சொல்லி என்ன ஓகே பண்ணி எங்கேயும் இருக்கு தங்க விட்டுட்டான். இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகியிருக்குது. அந்த டைம் பார்த்து நீயும் போன் எடுக்க மாட்டேன்ட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலை அந்த பையன் நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போன எதுவும் சொல்லல. நானும் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ அந்த பையனை பாத்தியா? ஆமா பார்த்தேன், அவன் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. உனக்கு எதுவும் இல்லை, அந்த பையன் ஏதாவது பண்ணனா? இல்லையே, என்னதும் பண்ணலையே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுற? நான் அதெல்லாம் உனக்கு பொறுமையா சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. எங்க போகணும்? சொல்றேன்டி சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாத. நான் சொல்ற இடத்துக்கே கிளம்பு. உன்னோட இடத்துக்கு நான் கூட்டிட்டு போகணும். நீங்க எங்க கூட்டிட்டு போற? என்ன விஷயம்? எதுக்கு இப்ப பதட்டமா இருக்க? உயிருக்கு ஆபத்து இருக்குடி. என்ன உயிருக்கு ஆபத்தா? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒரு மனுஷன் கிடையாது, அவன் ஒரு பேய். என்ன பேயா? ஆமாண்டி, அவ பேய், அவ செத்துட்டான் அப்படின்ற மாதிரி எங்க ஃப்ரெண்டு சொல்றா. உங்களை ஒன்னும் அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னடி சொல்ற? அப்பெல்லாம் இல்ல, அவன் மனுஷனா, அவன் சாகவே இல்ல. எனக்கு நான் சொன்ன புரிய மாட்டேங்குது. அவ செத்து 3 வருஷம் ஆகுது. என்னடி சொல்ற? ஆமா, ஆத்மா அங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு ஏதோ சொன்னாங்க. நான் அப்பா கிட்ட பொறுமையாக கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தாண்டி உனக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு ஓடிடுவேன். முதல்ல நீ சொல்ற இடத்துக்கு வா. இப்ப என்ன கூட்டிட்டு போற? ஒரு சாமியாரை பார்க்க போறோம், நீ வா வரல அப்படின்னு சொல்லி உங்க கை பிடிச்சு இழுத்துட்டு போறா. உங்களுக்கு நான் ஒண்ணுமே புரியல, உங்களால அதை ஏத்துக்கவே முடியல. பிகாஸ் ஜீரோ வந்து ஒரு பேய் மாதிரிலாம் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணவே இல்லை. அவரு அவ்வளவு நார்மலா உங்ககிட்ட பேசினாரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா பிரியன்ற மாதிரிதான் உங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கீங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாங்க, இது சேஃபாங்க. அண்ட் கீப் ஆன் ஸ்மைலிங். பை மிஸ். I know.